ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க ரெட் ஐ படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட் தர ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெட் ஐ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான மிஸ்ட்ரி த்ரில்லர் படம். இதோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 25 minutes இருக்கு. இந்த படத்தை வெஸ் கேர்வான் டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சில்லியன் மர்ஃபி, ரேச்சல் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல்ல மேனேஜரா இருக்காங்க. அவங்க ஒரு வேலையா அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு போறாங்க. போய் அங்க அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரதுக்காக ஏர்போர்ட்டுக்கு வராங்க. வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க ஃபிளைட் ஒரு 1/2 மணி நேரம் டிலே ஆகுது. அந்த டைம்ல அவங்க ஸ்பெண்ட் பண்ணும்போது அங்க ஒருத்தரை பாக்குறாங்க. அவர் கூட ஃப்ரெண்டும் ஆகுறாங்க. கடைசியில பார்த்தீங்கன்னா ஃபிளைட்ல 2 பேரும் பக்கத்து பக்கத்து சீட்டு. இந்த மாதிரி சூழ்நிலையில அந்த புது ஆளை பார்த்தீங்கன்னா அவர் எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ற ஒரு ஆளா தான் உங்களுக்கு தெரியுறாங்க. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோயின் அவர்கிட்ட நீங்க என்னதான் பண்றீங்க, உங்களை பத்தி சொல்லுங்கன்னு ஃபிளைட்ல வச்சு கேட்கும்போது அவங்க ஒரு விஷயம் சொல்றாங்க. அதை கேட்டு இவங்க ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அது என்ன, அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப சூப்பரா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் பார்த்தீங்கன்னா இது ஒரு சூப்பரான ஸ்டோரி பிளாட்னு சொல்லலாம். ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் படத்துக்கு என்ன ஸ்டோரி பிளாட் வேணுமோ அதை பக்காவா எடுத்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா படத்துல மினிமம் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் தான். குறிப்பா நம்ம ஹீரோயினும் அந்த புது பர்சனும் தான். 2 பேருமே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் அவங்க தான் பல சீன்ஸ்ல வராங்க, படத்தையே ஹோல்ட் பண்றாங்கன்னு சொல்லலாம். ஸ்கிரீன் பிளே வைஸ் பார்த்தீங்கன்னா படத்தை ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் ரொம்ப சூப்பரா எங்கேஜிங்கா எடுத்து வச்சிருக்காங்க. படம் பார்க்கறதுக்கு அவ்வளவு சூப்பரா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. கேரக்டர் ரைட்டிங்கும் ரொம்ப சூப்பரா எழுதுறதுனால எல்லாரோடையுமே நம்மளால மிங்கிளாக முடியுது. குறிப்பா ஹீரோயினை நம்மளை ஃபாலோ பண்ணாலே இந்த படத்தை ரொம்ப சூப்பராகவே பார்த்து முடிச்சிடலாம். சினிமோட்டோகிராஃபிலாம் படத்துக்கு என்ன வேணுமோ அது ரொம்ப நீட்டாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே இருக்கு. இந்த படத்துல ஒவ்வொரு செகண்டுமே அவ்வளவு சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு. குறிப்பா ஒரு 10வது நிமிஷத்திலேயே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிளைட்ல ஏறிடுறாங்க. அதுக்கப்புறம் படம் விறுவிறுன்னு போகுது. அவ்வளவு சூப்பரான ஒரு ஸ்கிரீன் பிளேல தரமா எழுதி எடுத்து வச்சிருக்காங்க. கண்டிப்பா இந்த படம் ஒரு மஸ்ட் வாட்சான படம் தான். யாரெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களோ ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.